ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அண்டர்சிங் ஆர்ஓ ஒன்று அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். கஸ்டமர் பிளேஸ்லேயே அந்த அன்பாக்சிங் பார்த்துடலாம். பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நோவா ஸ்டார் அண்டர்சிங் ஆர்ஓ. இது கூட வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசெட்டு, அப்புறம் ப்ரீ ஃபில்ட்ரு வரக்கூடிய ஸ்பன்னு, அப்புறம் ஸ்டோரேஜ் டேங்க்கு. இந்த ஃபுல் பேக் ஐட்டம் வந்து உங்களுக்கு அதனோட வரக்கூடியது. இது தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ரேட்டுக்கு கொடுக்கலாம். இந்த ஆர்ஓ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 to 15 லிட்டர் கெப்பாசிட்டி. இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 to 15 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர். இதனோட ஸ்டோரேஜ் டேங்க் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மாட்ட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஹோல்ஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு. இந்த ஃபாசெட்டு மாட்டுறதுக்கு எல்லாமே ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு. சரி, வாங்க மிஷினை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். உள்ள என்னென்ன இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். இதான் உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட்டப்பு. நம்ம பாக்ஸ் பேக்கிங்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வோல்ட்மீட்டர் ஒன்று வரும். நம்ம வோல்டேஜ் என்ன இருக்குங்கிறத இந்த வோல்ட்மீட்டரில் பார்த்துக்கலாம். ஏசி வோல்ட்டு மட்டும் தான் இதில் டிஸ்பிளே ஆகும். டிசி வந்து இதில் வேலை செய்யாது. நம்ம ஏசியில் என்ன கரண்ட் இருக்குங்கிறத வந்து நம்ம இந்த மிஷின் இதில் பார்த்துக்கலாம். அதுபோக மிஷினில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கார்பனு, செடிமெண்ட்டு, அப்புறம் மெம்பரெயின், அப்புறம் 5 ஸ்டேஜ் மினரல் கேட்ரேஜ் வரும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 100 GPD பம்ப் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 GPD மெம்பரெயின் வரும். அப்புறம் எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா 24 2.5 amps எஸ்எம்பிஎஸ் வரும். வித் SLX SV வரும். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த ஒயிட் கலர் டேங்க்கு, அது பார்த்தீங்கன்னா MS பவுடர் கோட்டட் டேங்க்கு. லைஃப் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் வால்வ் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. மிஷின் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கசகசன்னு இருக்காது. நான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி அதனோட வீடியோ காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் 6 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின் நம்ம வந்து மாட்ட போகிறோம். இதுக்குள்ளே கீழே அதுக்குள்ளே லைனு எல்லாமே செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மிஷினை இப்போ நம்ம பிரித்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து அதில் செக் பண்ணி பார்த்துடலாம். இது அதனோட இன்லெட் வாட்டர் வரக்கூடிய வால்வு இதில் தான் எடுக்க போகிறோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாசெட்டு மாட்டுறதுக்கு ஹோல்ஸ் போட்டுருக்கோம். அப்புறம் இந்த ப்ளைவுட்டில் ஹோல்ஸ் போட்டு ப்ளக் வந்து இந்த பக்கம் வருது, இந்த பார்ட்டிஷனுக்கு இந்த பக்கம் வருது, அது மாட்டப்புறம். அப்புறம் இந்த அரைக்கு கால் ஃபீமேலு இது வந்து அதில் மாட்டியாச்சு. அது இன்புட் வாட்டர் எடுக்கிறதுக்கு அதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதான் மிஷின் உள்ளே இருக்கிற ஃபுல் செட்டப்பு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் சுவிட்சு, அப்புறம் மெம்பரெயின், பம்பு, SMBS, கார்பனு, செடிமெண்ட்டு, அந்த 5 ஸ்டேஜ் மினரல் கேட்ரேஜ் எல்லாமே வரும். கம்ப்ளீட் செட்டப் வரும். ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கிறோம். கனெக்டருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கனெக்டர் போட்டிருக்கிறோம். வேஸ்ட் வாட்டருக்கும் இன்புட் லைனுக்கும் 2 லைன் வரும். அது போக பார்த்தீங்கன்னா ஃபாசெட்டுக்கும் ப்ரெஷர் டேங்க் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 லைன் வரும். எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. எல்லாமே சைடில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இது இன்புட் வாட்டர், இது அவுட்புட் வாட்டர், எல்லாமே இதில் இதே மாதிரி அழகாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அது ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ அந்த மெம்பரெயின் ஹவுசிங் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம மெம்பரெயினை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் 220 வோல்டேஜ் காமிக்குது. இப்போ பம்பு ரன் ஆகிட்டு இருக்குது. பம்போட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 100 GPD பம்பு, ஹெவியான ப்ரெஷர் இது. இந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கையை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான ப்ரெஷராக இருக்கும். அதனால் அதனோட அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அவுட்புட்டு இது பாருங்கள், உள்ள லைனை கொடுத்தாச்சு, எல்லா ஃபில்டருமே லோட் பண்ணியாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ரைட் சைடில் இருக்கிற அந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா நான் கையில் பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். இந்த ரெண்டுலேயே வரக்கூடியது நல்ல தண்ணி. இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணி வரும். ஏன்னா ஒன்று இதுக்கும் போகும். இது ஸ்பன்னு. நம்ம ப்ரீ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா டாட்டட் ஸ்பன்னு. இது நல்ல குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்பன்னு தான் போடுறோம். லைஃப் வந்து நல்லா வரும். நிறைய டஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணும். ப்ரீ ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விர்ஜின் குவாலிட்டி ப்ரீ ஃபில்ட்ரு. இன்புட் லைன் எடுத்து ப்ரீ ஃபில்டரில் கொடுத்தாச்சு. இது நேராக அவுட்புட் வந்து டைரெக்டாக தூக்கி மிஷினுக்கு கொடுத்துருவோம். மிஷினில் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. மிஷின் வந்து எல்லாம் செக் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். மெயினாக இதில் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வோல்டேஜ் பார்க்கக்கூடிய வோல்ட்மீட்டர் வந்து இதில் இருக்குது. வேறு எந்த மிஷின் இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது. நம்மகிட்ட மட்டும்தான் இந்த மாடலில் வோல்ட்மீட்டரோட இந்த மிஷின் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனு, பைப் கனெக்டரு
எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. நம்ம ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ஆர்வி ஒன்று கொடுத்துருப்போம். என்ஆர்வி வந்து பொடியரோட என்ஆர்வி தான். ஏன்னா வேஸ்ட் வாட்டர் வந்து நல்ல தண்ணியோட மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெம்பரேனோட அவுட்புட்டில் தூக்கி அதுக்கு கொடுத்துருப்போம். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வரும், பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்போம். அப்போ தான் அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். ஏதாவது உள்ள ஏதாவது பொருள் வச்சாங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். மிஷின் பார்த்தீங்கன்னா உள்ளே கரெக்டாக காம்பேக்டாக அடாப்ட் ஆகிடுச்சு. ஃபாசட்டு மேலே மாட்டியாச்சு. அதோட கீழே பார்த்தீங்கன்னா நட்டை போட்டு டைட் பண்ணி அதோட டியூப் இன்புட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் ப்ளக் வந்து இந்த பக்கம் வருது, சுவிட்ச் வந்து அதுக்கு வந்து மேலே இருக்குது. இந்த மாதிரி அண்டர்சிங் வாட்டர்னால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து உள்ளால தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிங்குக்கு கீழே மிஷின் வந்து உள்ளே அடாப்ட் ஆகிருக்கும். உள்ள வெளியில் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வெளியில் அந்த ஃபாசெட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த ஃபாசெட்டு மட்டும்தான் வெளியில் தெரியும். மீதி எல்லாமே மிஷின் முதல் கம்ப்ளீட் செட்டப் வந்து உள்ளதாக இருக்கும். நாளைக்கு எதாவது சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட நமக்கு அந்த கீழே அந்த ஃபில்டரை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க அதை க்ளீன் பண்ணணும். அந்த 3 மாதத்துக்கு க்ளீன் பண்ணுறது வந்து கீழே தான் உங்களுக்கு கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வரக்கூடிய வாட்டர் ப்ரெஷரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அட் அ டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 லிட்டர் ஸ்டோரேஜ்லேருந்து ஃபுல் வாட்டரும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு 10 லிட்டர் இருக்கும், அட் அ டைமில் எடுத்துக்கலாம். பழையபடி உங்களுக்கு எம்டி ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 5 லிட்டர் 4 லிட்டர் உங்களுக்கு குறையுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 5 லிட்டர் கூட வேணும், 1 லிட்டர் குறைஞ்சது அப்படின்னாலே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ரன் ஆகி வாட்டர் வந்து உங்களுக்கு டேங்கில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனால் தண்ணி எடுக்க உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரெஷர் பார்த்திங்கன்னா டேங்கோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான இதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ டேங்க் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா இங்கே வரக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, ஃபாசெட்டில் வரக்கூடிய வாட்டர் வந்து ப்ரெஷர் வந்து சரி இருக்காது. அந்த டேங்க் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதோ அதனோட ப்ரெஷர் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிடிஎஸ் மட்டும் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் பார்க்குறது வந்து ரா வாட்டர் வரக்கூடிய இன்புட் வாட்டர் டிடிஎஸ்ஸு. இன்புட் வாட்டர் டிடிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 இருக்குது. கிட்டத்தட்ட 300 இருக்குது இன்புட் வாட்டர் டிடிஎஸ். ரா வாட்டர் டிடிஎஸ் வந்து 300 இருக்குது. இப்போ அப்புறம் ஃபில்டர் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபில்ட்ரேஷன் வாட்டர் டிடிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் 50 இருக்குது. அப்போ ஃபில்ட்ரேஷன் வந்து பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.